இந்த வீடியோவில் பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்தும் 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அரைக்கும் போது 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் பாலே போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவை குட்டி குட்டி பாலாக உள்ளே சேர்த்து போகிறோம். நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போடுறதுனால கையில் தெரிச்சிடாமல் போடணும். இது சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போனா தான் கருகாமல் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம லைட்டாக இப்படி திருப்பி விட்டாலே போதும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தாலே போதும். அப்போனா ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சதை அப்படியே டைரெக்டாக தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காய் பாலில் நல்லா ஊறணும். அப்போனா தான் அந்த டேஸ்ட் அதுக்குள்ளே இறங்கும். ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அதில் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் டைரெக்டாக எடுத்து தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போக்கு நம்ம சுவையான பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.